கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களை, அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நண்பில் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கீங்களா? உங்களுக்காக விசேஷமாய் சால்வேஷன் ஃபுல் காஸ்பல் இயேசு சபையில் தினந்தோறும் நாங்கள் ஜெபித்து வருகிறோம். ஆகவே நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன். சில நாட்களுக்கு பிறகு மறுபடியும் உங்களோடு கூட வார்த்தையை பகிர்ந்து கொள்வது தேவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். கடந்த 2-3 வாரங்களாய் எனக்கு உடல்நிலை சரியில்லாததினால் சரியானபடிக்கு நான் இந்த வார்த்தைகளை யூடியூப் வாயிலாக உங்களுக்கு கொண்டு வர முடியலை. அடுத்தது இன்னொரு பக்கம் ஊழியத்து நிமித்தமாய் கொஞ்சம் பிஸி ஷெட்யூல் இருந்ததுனால சரியாக எங்களுக்கு இதில் யூடியூப்பில் செய்திகளை கொண்டு வர முடியலை. ஆகவே தவறாக நினைக்க வேண்டாம். தொடர்ந்து இந்த வார்த்தை கவனித்து வாங்க, அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிச்சயம் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வ பிள்ளைகளே, நிறைய கவனிங்க. இந்த நாளில் நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரத்தில் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மிக அற்புதமான வார்த்தை. யோசுவாவை ஆண்டு திடப்படுத்தி பலப்படுத்துகிற ஒரு வார்த்தை தான் இன்றைக்கு உங்களை கூட ஆண்டு பேசிக் கொடுக்கிறார். இந்த வருஷத்தை துவங்கி விட்டோம். 2026வது வருஷம். இந்த வருஷம் எப்படி இருக்குமோ, என்ன இருக்குமோ, யாரையை சந்திக்க போகிறோமோ, என்ன காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி மனதில் அநேக குழப்பங்களோடு கூட இருக்கலாம். என் அன்பு சகோதரி கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டு உங்களோடு பேசுகிறார். இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வருஷமாக இருக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு நன்மையை சுதந்திரிக்கிற வருஷமாக இருக்கும். இந்த வருஷத்தில் நடக்காத காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார். ஆகவே இந்த வருஷத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை தேவன் உங்களுக்கு நிச்சயமாய் அற்புதம் செய்வார் என்பதை விசுவாசிங்கள். பாருங்கள், யோசுவாவை ஆண்டவர் தைரியப்படுத்தி சொல்கிற இந்த வார்த்தை தான் பார்க்கிறோம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் யோசுவாவோடு கூட இருப்பது போல இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தர் இருப்பார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, எந்த காரியத்தில் நீங்கள் கை வைத்தாலும் தேவன் அந்த காரியத்தை வாய்க்கை செய்வார். ஒருவேளை வியாபாரத்தை துவங்க திட்டமிடுவீங்களா? இந்த வியாபாரத்தை கர்த்தர் வெற்றியாய் முடித்துக் கொடுப்பார். ஒருவேளை புதிதாக கடை ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கீங்களா? கர்த்தர் நிச்சயமா என்ன வியாபாரத்துக்காக நீங்கள் கடை திறந்தாலும் அந்த கடையை தேவனாகி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை ஏதாவது எனக்கு ஒரு நல்ல வேலைக்கு நான் முயற்சி பண்ணி கொண்டிருக்கேன்னு சொல்லி கலங்குறீங்களா? நிச்சயமாய் வேலையை ட்ரை பண்ணுங்க. கட்டாயம் ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல வேலை தந்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே யோசுவாவை திடப்படுத்தின தேவன், யோசுவாவை தைரியப்படுத்தின தேவன், யோசுவாவை பலப்படுத்தின கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தைரியமாய் 2026 வருஷத்தை சந்திங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபிக்கிறேன். அன்பு பிதாவே, என்னோடு இருந்து ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறப்பா. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் யோசுவாவை திடப்படுத்தின தேவன், யோசுவாவை பலப்படுத்தின கர்த்தர், யோசுவாவை தைரியப்படுத்தின கர்த்தர், இந்த யூடியூப் வாயிலா இந்த செய்தி கேட்டுக் கொடுக்கிற ஒவ்வொரு சகோதரன் சகோதரி கர்த்தர் தாமே பலப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை நன்மை செய்வீராக. உங்களுடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும் ஐயா. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. என்ன காரியத்துக்காக உங்களுடைய பிள்ளைகள் ஜெபித்தாலும் நீர் அற்புதமான காரியத்தை நீ செய்து உங்களுடைய பிள்ளைகளை மகிழ பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படி நீ செய்வதற்காய் கோடா கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, தைரியமாக நிச்சயம் 2026வது வருஷம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வருஷமா இருக்கும். யோசுவாவுக்கு துணை நின்ற தேவன் உங்களுக்கு துணையாக இருப்பார். கலங்காதீர்கள். God bless you.